அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் அடுத்தவரை புரிந்து கொண்டு அவர் உணர்வுக்கு நான் மதிப்பளித்துக் கொண்டிருந்தால் என்னால் சுதந்திரமாகவே இருக்க முடியாது அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. ஆனால் புரிதல் புத்தியோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்றாரு. அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? சோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. இப்ப இந்த கேள்வியில நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த புரிதல்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலங்கிறது தான் அர்த்தம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, புரிதல் அப்படின்னாலே ஒருத்தனை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடிமையா இருப்பது. ரெண்டு விஷயம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாயிடுறது. இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை டாமினேட் பண்ணும். இந்த ரெண்டு தான் இவனுக்கு புரியுது புரிதல்னா. ஆனா புரிதல்னா அப்படி இல்லை. புரிந்து கொள்ளும் போது நான் சரியாக ஒரு விஷயத்தை ஒன்றை நான் புரிந்து கொண்டால் அவர்களும் நானும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கும். அதுதான் உண்மையான புரிதல் கலவை. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு பாம்பாட்டி 5 விஷம் உள்ள பாம்புகளை புரிந்து கொள்கின்றார். அதன் விளைவாக பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பை பூட்டி வைக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான புரிதல். பூட்டி வச்சு அடைச்சு வச்சு அதை டாமினேட் பண்ணி கையாண்டு அந்த புரிதலை சொல்லலாம். பாம்பெல்லாம் திறந்து விட்டான். பாம்பு அதுவாட்டு இவனும் அந்த வீட்டுல சர்வ சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறான். அப்ப அதுக்கு பேரு தான் புரிதல். அப்ப பாம்பும் அங்கே சுதந்திரமாக இருக்கிறது, இவனும் சுதந்திரமாக இருக்கிறான். இதுக்கு பேர் தான் புரிதல். அப்ப பாம்பை அந்த புரிந்து கொண்ட விதத்தில் பாம்பு ரொம்ப தெளிவா கம்ஃபர்ட்டா இவன்கிட்ட இருக்கிறது, இவனும் கம்ஃபர்ட்டா சுதந்திரமாக அது இருக்கு. அதே தான் யானைப்பாகனுக்கும் யானைக்கும் பயங்கர அட்டாச்மெண்ட். கொஞ்சிக்குவாங்க, விளையாடுவாங்க, வேற லெவல்ல ஒரு ஃபீலை 2 பேரும் மாறி மாறி வெளிப்படுத்துவாங்க. அப்ப யானையை அவன் முழுமையாக புரிந்து கொண்டதன் விளைவு யானையின் அன்பையே சம்பாதிச்சிடறான். யானைக்கும் சுதந்திரமா இருக்கு, எனக்கும் சுதந்திரமா இருக்கு. சோ இதுதான் அங்க நடக்குது. அப்போ ஒரு 5 அறிவுள்ள ஜீவன், கொடூரமான ஒரு ஜீவன் பாம்புனா, அதை புரிந்து கொள்ளும் போதே அதுவே முழுமையாக இணக்கமாக ஒரு சுதந்திரமாக, அதுவும் சுதந்திரமாக, நானும் சுதந்திரமாக இருக்க நேர்த்திருக்கு. சோ இதுக்கு பேரு தான் புரிதல் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்றதே இல்லை. 1 2 விஷயத்துக்கு ஒண்ணு புரியுறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதை புரிஞ்சுக்கிட்டா நான் அதை டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் புரிதலை கொண்டு வரணும். அப்பயுமே நம்ம கண்டிப்பா தவறு நடந்தது. அதாவது ஒரு பையன் வந்தான், அவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல புரிந்து கொண்டதுக்கே 2 பேரும் சுதந்திரமா இருக்கிறாங்க. அது ஒரு மேனேஜர் பயங்கர டாமினேஷன், இறுக்கி சக்கையா பிடிப்பாரு, பயங்கர ஸ்ட்ரிக்ட். நம்மால கொஞ்சம் சோம்பேறி, ஈடு கொடுக்க முடியல. அப்ப கிளாஸ்ல ஒன்றை புரிந்து கொண்டால் நான் சுதந்திரமாக இருக்கலாம், புரிந்து கொண்டால் அவனும் சந்தோஷமா இருப்பான். புரிஞ்சது கடைசியில உட்காந்து நிதானமா ஆராய்ச்சி பண்ணா, நான் மேனேஜரோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அவன் கண்ணுக்கு எல்லாம் வீக்னஸா தெரிஞ்சிருக்கு. சோ அவன் வீக்னஸை கரெக்டா பிடிச்சான். சோ அந்த வீக்னஸை புரிந்து கொண்டு அந்த வீக்னஸுக்கு ஏற்ப அவரிடம் பேசிட்டாங்க. இப்ப அவர் வேலையை நீ பார்க்க வேண்டாம்ப்பா, நீ ரொம்ப அறிவாளிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவன் வேலையே பார்க்காம இவனும் சுதந்திரமாயிட்டானா, அவரும் சந்தோஷமா இருக்கிறார், இவன் மேல இணக்கமா. முதல்ல என்ன பண்ணா, இந்த புரிந்து கொண்டதின் விளைவு இல்லாம இவன் தான் அடிமையா இருப்பது போல உணர்ந்து, அவன் என்னடா இவனை வச்சுட்டு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோமே, இவெல்லாம் ஒரு மனுஷனான்ட்டு அவனும் கஷ்டப்பட்டு இருந்தான். இந்த புரிதல் என்று உள்ளே வந்த பிறகு அவர் பயங்கர ஹாப்பி, நானும் வேலை பார்க்கறது இல்லை. ரொம்ப சிம்பிளா இருக்கு புரிதல் அப்படின்னு சொன்னேன். இது விருப்பு வெறுப்புல இருக்கிற புரிதல். இது நிரந்தரம் ஆகாது. இது நாளைக்கு கர்மால அடிச்சிடும். அப்போ உண்மையான புரிதல் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அவர்கள் சேர்ந்து புரிந்து கொள்ளும் போது இதையெல்லாம் செய்தால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு புரிந்து கொண்டு, அவர் ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்கிறார்ல, அவருக்கு ப்ராம்ப்டா இருக்கிறாரு, பங்க்சுவலா இருக்கிறாரு, சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, டிசிஷன் வேகமாக எடுக்கிறாரு, அட் அ டைம் 4 வேலை பார்க்கிறாரு. இதெல்லாம் அவர் ஸ்ட்ரென்த்.
அதையும் சேர்ந்து புரிந்து கொள்ளும் போது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தானே அதை ஃபாலோ பண்றது. அப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு கொள்ளும் போது இவன் இருக்கிற சோம்பேறித்தனத்தை எடுத்து அந்த ஸ்ட்ரென்த்தை மேட்ச் பண்ணி, அதே சமயம் அவருடைய வீக்னஸ் இருக்கலாம், ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கலாம், கோபக்காரரா இருக்கலாம், அதுல இருந்தும் இவன் தன்னை தற்காத்து கொண்டான் என்றால் அது நிரந்தரமாயிடும். இங்க அவன் ஒரு ஒன்ன புரிஞ்சுக்கிறது, ஒரு அறவர புரிதல்னாலேயே வீக்னஸை மட்டும் புரிந்து கொண்டே இவன் ஜாலியா இருக்கான். ஆனா இந்த கேள்வி அர்த்தமற்றதை புரிந்து கொண்டால் தானே என்னால் சுதந்திரமாக இருக்க முடியும். எதை எடுத்தாலும் எதையும் நான் புரிந்து கொள்கிறேன். மேக்ஸ் புரிஞ்சிருச்சு, அப்ப மேக்ஸ் கிளாஸ்ல நான் சுதந்திரமா இருக்கலாம்ல, எதை பத்தி கவலை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் புரிந்து விட்டது. புரிந்து விட்டா எப்படி கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல போறேன். நான் மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு புரியாம அங்க உட்கார்ந்தாதான் எந்நேரம் பயத்துல இருக்கணும். சோ புரிந்தால் எளிதாக கையாளலாம். அந்த கையாளுவதில் நான் சுதந்திரமாக இருக்கலாம், அங்கேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். எதை நான் புரிந்து கொள்கிறேனோ அப்போது எனக்கு எளிதாக இருக்கிறது. இதுதான் உண்மை. இதுல மிக முக்கியமான ஒரு உண்மை என்னன்னா, இந்த புரிதல் புரிதல் புரிதல். அடுத்தவனை புரியுதேன்னா என் உடம்பும் அடுத்தவன் தான். உடம்பு நான் அல்ல, என்னோட டூல். அப்ப அது வேற ஒரு ஆள் தான். அப்ப என் உடம்பை புரிந்து கொள்ள வேண்டும். என் மனம் நான் அல்ல, அது எனக்கு ஒரு டூல். அப்ப என் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். என் புத்தி நான் அல்ல, அது ஒரு டூல். அப்ப என் புத்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்போது என் உடம்பு, என் மனம், என் புத்தியை நான் புரிந்து கொள்கின்றேனோ கிளியரா என் சுதர்மம் என்னன்னு தெரிஞ்சிடும். எதை செய்தால் எனக்கு சுதந்திரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எளிதாக இருக்கும். எவ்வளவு ஈஸி பாருங்க. எளிதாக, சுதந்திரமாக, சந்தோஷமாக. நம்ம எப்பயுமே ஒரு வேலையை பண்ண எனர்ஜி என்ன ஆகும்? சக்தி விரயமாகும். ஆனா அவன் சுதர்மத்துல ஒரு வேலையை பண்ணும்போது சக்தி கிடைக்கும், எனர்ஜி ஆயிடும். அப்ப காதலிக்காக ஒருத்தன் சந்தோஷமா உழைச்சானா அவன் எனர்ஜி ஆயிடும், அந்த ஒரு மந்தத்தனெல்லாம் போயிடும். சோ அந்த மாதிரி அப்ப அந்த சுதந்திரம் என்னன்னு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தன் சுதந்திரம் என்னன்னு அவன் முழுமையா புரிஞ்சுக்கிட்டான்னா தன் உடம்பினால் வரும் சுதந்திரத்துக்கு, இப்ப உடம்பு சுதந்திரத்துக்கு எவ்வளவு பெரிய இடையூறாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்னால் சுதந்திரமா இருக்க முடியுமா? சின்னதா ஒரு மூட்டு வலியோ ஏதோ ஒரு வலி வந்துச்சுன்னா என்னால் சுதந்திரமாக இருக்க முடியுமா? அப்போ உடலை முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான் உடம்பும் சந்தோஷமாக இருக்கிறது. உடம்பு வலி கொடுத்து என் சுதந்திரம் போய் உடம்பு வலிச்சிட்டு. ஆனா நான் உடம்பை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அப்ப என்னுடைய வீக்னஸ் என்ன சொன்னா, நான் ஓவரா புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுவேன், சில பேர் ஓவரா பண்றேன்ட்டு இடுப்பு போச்சு, அது போச்சு. இந்த இப்ப கூட நம்மளாலதான் நான் அதான் நினைச்சேன். இந்த டயட்டுங்கிற பேர்ல நான் டயட் இருக்கிறேன், உடம்ப கம்மி பண்றேன், டயட்டுங்கிற பேர்ல தலை கிழின்னு சுட்டிடுச்சு. நான் அன்னைக்கே தான் சொன்னேன். டயட்டை சந்தோஷமாக ஜாலியாக தன் உடம்பை புரிந்து கொண்டு, தன் மனதை புரிந்து கொண்டு, தன் புத்தியை புரிந்து கொண்டு டயட் சாட்டை போட்டான்னா உடம்பும் கம்மியாகும், அதுல உடம்பு சுகமா இருக்கும், மனசு சுகமா இருக்கும், புத்தியும் சுகமா இருக்கும். இந்த புரிதல் இல்லாம நான் போடுறேன்னு சொல்லிட்டு, ஏதோ நான் இறுக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உப்பு இல்லாம சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, நான் இனிப்பே இல்லாம சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அப்புறம் லோ சுகரு, லோ ப்ரெஷரு கொண்டு கிரு அதுல இது எல்லா லட்சணத்திலையும் டேஸ்டே இல்லாம பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டு, அப்புறம் 4 நாள் இது இருந்துட்டு 5ஆவது நாள் ஏதாவது பிடிச்ச டிஷ் வந்தா தண்ணியை அறியாம உள்ள போட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொன்னு சடார்னு உள்ள போனா அது கொலாப்ஸ் ஆகி உடம்பு என்னடா பண்றேன்னா நான் டயட்ல இருக்கேன். அவன் கடைசி வரைக்கும் டயட்ல இருக்கிறான். உடம்பு கம்மியாகிற மாதிரி தெரியல, இல்லை உடம்பு கம்மியாகிறதோ இல்லையோ வீக் ஆயிடும். டயட்ல என்ன அர்த்தம், ஒருத்தன் நான் 90 கிலோ இருக்கிறேன், நான் இப்ப 75க்கு வரணும் அப்படின்னா நான் 90ல் டயர்டா இருப்பேன், 75ல் எனர்ஜியா இருப்பேன். அதுக்குதான் நான் டயட்டுக்கு வர்றேன். நம்மால் 75ல ஃபுல் டயர்ட் ஆயிருப்பான். அப்ப டயட்டை புரிஞ்சுக்கல, தான் உடம்பு புரிஞ்சுக்கல. அடுத்து மனசு, அதை விட மேல நான் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்றேன், அப்படி இப்படின்னு டோட்டலா டெப்ரஷனுக்குள்ள போய் உட்காந்துருக்கு. இப்போ மனதை எளிதாக புரிந்து கொள்ளும் போது குதிரைக்கு எப்படி கொள்ளை கட்டி விடுகின்றோமோ, குதிரைக்கு ஒரு கொள்ளை கட்டி விடுறான், அதுவே மிகப்பெரிய புரிதல். அந்த குதிரை அந்த கொள்ளை நாம சாப்பிட போறோம்ட்டு அவ்வளவு அருமையா ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இவன் சுதந்திரம் கிடல.
குதிரையும் சந்தோஷமாக போகுது, கடைசியில கொல்லை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி என் மனதுக்கு ஒரு கொள்ளை கட்ட வேண்டும். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கல, எவன்லாம் கொள்ளை கட்ட தெரிஞ்சானோ 4 மணிக்கு ஃப்ரெஷ் ஆயிடலாம். அப்ப தன் மனதுக்கு எது இனிமையானதோ, எது ரொம்ப பிடிக்குமோ, எது ஹை எனர்ஜெட்டிக்கா இருக்குமோ அதை கொண்டு 4 மணிக்கு முன்னாடி நிறுத்தி, ஏன்னா அதுல அடிக்ஷன் விடக்கூடாது. கொள்ளை கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு குதிரை அங்கேயே நின்றும். கொள்ளை அங்கதான் கொடுக்கணும், டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகு. அந்த சூட்சமா தெரியும். சோ அப்படி தெரிந்து கரெக்டாக மனதை கையாண்டோம்னா மனது ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வரப்போகுது. நான் இல்லைன்னா நான் புலன் நடக்கிறேன், இந்த 5 மடக்கு அடக்கு என்பாரு, 5 மடங்கில் அதே சனம் செத்து போயிடுவேன் 5 மடக்குனா அப்படின்னு திருமூலர் சொல்றாங்க. அப்ப 5 மடக்கா அறிவு அறிந்தேனே. அப்ப அறிவு தான் இந்த புரிதல். அப்ப 5 புலன்களை நான் அடக்கவே இல்லை. ஆனா அது புலன்களும் சுகமாக இருக்கிறது, மனமும் சுகமாக இருக்கிறது, என் புத்தியும் சுகமாக இருக்கிறது. ஆனா கண்ணன் சொல்லிட்டு வலிக்கு வந்துவிட்டது. சோ இது எப்போ வரும்? புரிதல். அப்போ உடம்பினால் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், மனசினால் சுதந்திரமாக இருக்கிறேன், புத்தியினால் சுதந்திரமாக இருக்கிறேன். இப்படி எப்படி என் உடலையும் என் இதையே நம்ம புரிஞ்சுக்கலையா? என் உடலைய மன புத்தியே புரிஞ்சுக்காம நான் அதற்கு அடிமையாக, இல்லைன்னா அதை டாமினேட் பண்ணி ஓவரா பிளீனேன்னு சொல்லி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி, புரிதல் இல்லாததுனால தானே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வருஷம் பூரா. அதுவும் 30 வயசுல, அதாவது 60 வயசுல, 50 வயசுல, 70 வயசுல, 80 வயசுல பிரச்சனையே வரக்கூடாது. 87 வயசுல ஒரு தாத்தா எங்க கூட வாரிக்கு வர்றாரு, 87ல ரிட்டர்ன் நடந்து வர்றாரு, மௌலி கூட வர்றாரு. அப்ப நம்மளை விட ஹை எனர்ஜெட்டிக்கா இருக்க, முகம் வாடாது. அதுதானே ஹெல்த். சோ அப்போ அந்த ஹெல்த் எங்க இருந்து வந்தது? அவர் உடம்பு புரிஞ்சிருக்கிறாரு, உடம்ப அப்படி ட்ரெயின் பண்றாரு. இப்ப அவரும் சந்தோஷமா இருக்காரு, உடம்பும் சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம அந்த புரிதல் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப புரிஞ்சாதான் என் சுதர்மம் தெரியும். என் சுதர்மம் தெரிஞ்சாதான் நான் டயட் என்னன்னு, என் சுதர்மம்னு ஒரு டயட் இருக்கு. எது எனக்கு தேவை, எதுக்கு தேவைன்னு தெரியுறது. சும்மா கண்மூடித்தனமா புரிதலே இல்லாம நான் உன்னை கையாளன்னு சொல்லிட்டு டோட்டலா அடிமையாகி உட்காந்துருக்கேன், என் உடம்புடன் மனசுடன். இப்படின்னா எல்லாருக்கும் எங்கே புரிதல் இல்லையோ அங்கேதான் நீ அடிமையாகிற. நீ நினைச்சுக்கிற டாமினேட் பண்ணிடுறேன், நான் பிச்சுக்கிறேன் தானே. புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்திட்டு விலகணும்னா இன்னொரு இடத்துல போய் அடிமையாகும். அதாவது இங்க இருந்து விலகி, இந்த கூண்டுல இருந்து விலகி இன்னொரு கூண்டுக்குள்ள போய் அடைபடுவதை நம் புரிதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். பறப்பதுதான் புரிதல். எந்த கூண்டுக்குள் இல்லாமல் பறப்பதுதான் புரிதல். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுமையான புரிதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல அன்பு வரும். முழுமையான புரிதல்னா அன்பு வரும். நேற்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்க அம்மா எனக்கு அம்மா பொண்ணு, நான் சமைச்சு தரேன் நான் சமைச்சு தரேன்னு சொல்றாங்க. நீ ஏன் சமைக்கிற? நான் பேரன்களுக்கும் உனக்கும் சமைக்க வேண்டும், அந்த மாப்பிள்ளைக்கும் சமைச்சு தர வேண்டும் எனக்கு ஆசையா இருக்கு, நீ என்ன சமைக்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பயங்கரமா புலம்புறாங்க. உடனே அந்த அம்மா இந்த அம்மா சரிம்மா இன்னைக்கு நீ சமைச்சிரு அப்படின்ன உடனே வயசானிச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, சமைக்க ட்ரை பண்றாங்க, முடியல. ஐயோ என்னால முடியலையம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ன உடனே எனக்கு கடுப்பாயிருந்தா. கேள்வி அதுதான், எனக்கு கடுப்பாயிருந்தா. என்னன்னா பண்றது, சமைக்க முடியலன்னு தெரிஞ்சா விட்டு தொலைய வேண்டியது. நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், நான் சமைக்கிறேன்னு சொல்றது. சரிமா சமை அப்படின்னா அவங்க சமைக்க முடியாம திணறி பாதியில விட்டுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இது ஏன் இது முட்டாள்தனமா இருக்கும்போது எனக்கு கடுப்பாகிறது. அப்ப அந்த கடுப்பு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம புரிதல் இருந்துச்சுன்னா எப்படி கடுப்பு வரும்? அப்ப தாயை புரிந்து கொள்வதுன்னா என்ன? தாயை சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறா. 2வது, அவளுக்கு மனதிலே இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்ற அளவுக்கு உடலிலே தெம்பும் உறுதியும் இல்லை. இதுதானே புரிதல். அப்ப இதை புரிந்து கொண்டால் நம்ம என்ன செய்யணும்? பிரேமை வரும். புரிதல்னா பிரேமை வரும், லவ் வரும். அந்த லவ் வரணும். லவ் வராத பிரேமை உருப்படாது. அதுதான் உத்தமன். உத்தமன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் பிரம்மத்தை. பிரேமை இல்லை, அதுதான் ராதை கத்துக் கொடுத்தான். சோ புரிதல்ல பிரேமை வரணும், அப்பதான் மிக்ஸ் ஆகும். உடனே இந்த அம்மா ஃபுல்லா 100 புரிஞ்சுக்கிட்டான். அந்த அந்த அங்க இடத்துல ஞானி இருந்தான்னா புரிதல்னா, ஓ என் தாய் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள், ஆனால் அவளுக்கு வலுவில்லை, அவள் ஆசையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணா ரொம்ப சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கிடைச்சு. சரிம்மா நீ தானே சமைக்கணும்னு ஆசைப்படுற, இந்த இந்த சின்ன பொரியல் மட்டும் போட்டுரு, அந்த பொரியலுக்கு மட்டும் நான் காய்கறி கட் பண்ணி கொடுத்துருந்தேன், நீ அந்த தாளிச்சு போட்டு கொடுத்துரு அப்படின்னா ஓகே. அந்த அம்மா சரி நான் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல்.
சரியா? அப்புறம் இருமா அந்த ஒரு டீ போட்டு கொடுமா எல்லாத்துக்கும், நீ நல்லா டீ போடுவ. அவர்களால் எது முடியுமோ அதுதான் புரிதல். அவங்களுக்கு என்ன நான் செய்யணும், என் குழந்தைக்கு, என் பேரனுக்கு, என் மகனுக்கு நான் செய்யணும். நான் வந்து சும்மாவே அவள் செஞ்சு செஞ்சு நான் இருக்கிறேனே, நான் செய்யாம இருக்கேன்னு ஒரு கில்ட்டி. அந்த கில்ட்டியை போக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் உடம்புல தெம்பு இல்ல. அந்த தெம்புல எதை நம்மளே எல்லாம் பண்ணிட்டு அவங்க பண்ற மாதிரியே ஒரு பாவலா காட்டிடலாம். இல்ல நீ தான் பண்ண சூப்பர்மா, உன் கைப்பட்டவன சூப்பர் ஆயிடுச்சுமா, இந்த தாளிச்சு மட்டும் போட்டுருமா, இந்த சட்னிக்கு தேங்காய் எல்லாம் திருப்பி கொடுத்துடுறாமா, எல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சு வந்து அந்த தாளிச்சு கொடுத்துருமா அப்படின்னோம்னா அந்த அம்மா சட்னி தானே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். சோ நம்மளும் வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது, நம்மளும் பண்ணித்தாரோம், நம்ம சும்மா இல்ல. அதே சமயம் வந்து தாய், இதுதான் தாயை இப்ப தாயும் சந்தோஷமாயிட்டா, எனக்கும் சந்தோஷமாயிடுச்சு. இப்ப எனக்கு கடுப்பு எங்க இருந்து வருது, எனக்கு டென்ஷன் ஆயிடுது, எனக்கு புரியல அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்க இருந்து வருது, புரிதல் இல்லாம. புரிதல் இருந்துச்சுன்னா அங்க பிரேமம் வந்துடும், பிரேமம் வந்துச்சுன்னா அது எளிதா கையாளுதுன்னா இது எவ்வளவு ஈஸி கையாளுதல். சோ அதுதான் வந்து புரிதல் மிக மிக அவசியம். சோ ஒரு ஒரு ஓனர் வந்து நான் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், கஸ்டமரை புரிஞ்சுக்கணும், சொசைட்டியை புரிஞ்சுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து எளிதா அவரால் பிசினஸ் நடத்த முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் ஃபாலோ பண்ண என் சுதந்திரம் போயிடும். கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் ப்ராடக்ட்டை நான் டெவலப் பண்ண என் சுதந்திரம் போயிடும். என் ஒர்க்கரை புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்காக நான் வந்து என்ன நான் அட்ஜஸ்ட் பண்ண என் சுதந்திரம் போயிடும் அப்படின்னு சொல்றவன் பேரு புரியுதலா? அப்போ ஒருத்தரை முழுமையா புரிஞ்சுக்கிறான், கஸ்டமரை சரியா புரிஞ்சுக்கிறான், சொசைட்டியை புரிஞ்சுக்கிறான், கவர்மெண்ட் லா அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷனை புரிஞ்சுக்கிறான்னா அவன் எவ்வளவு சர்வ சுதந்திரமாக எல்லாத்தையும் கையாண்டு அவன் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதுக்கு பேர் தான் புரிதல். இந்த புரிதல்ல பிரேமை வரும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பான், நானும் சந்தோஷமா இருப்பேன். விலகுனாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். நான் ஒரு விஷயம் நான் புரிந்து கொண்டேன், செட் ஆகல, நான் விலகுறேன் அப்படின்னா விலகும் போது அவனும் சந்தோஷமா இருப்பான், நானும் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு பேர் தான் புரிதல். நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகுறேன்ட்டு இன்னொரு மாற்றது அல்ல. சோ புரிதல் என்பது மிகவும் உன்னதமானது. அந்த புரிதல்ல என்ன கலக்கணும், பிரேமை கலக்கணும் ஒரு பாயிண்ட். அதற்கு முன்னாடி முதலில் என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என் சுடர்மம் என்ன, என் உடம்பு, என் மனம், புத்தி, இதை புரிந்து கொள்ளும் போது எனக்கு எளிதாக இந்த சொசைட்டில என் ரோல் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடும். அந்த ரோலை மட்டும் பண்ணா போதும். சூரியன் தன்னை புரிந்து கொள்கிறான், அவனுக்கு ஒளிர்வது அவன் இயல்பு, சுதர்மம், ஒளிந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் சுதந்திரத்துக்கு என்ன பிரச்சனை? சோ அந்த மாதிரி நாம் நம்மளை புரிந்து கொண்டாலே அனைத்தையும் புரிந்து கொண்டதாகிறது. இல்ல அனைத்தையும் புரிந்து கொண்டு அதன் மீது பிரேமையை செலுத்தி கொடுத்தால் அப்போதும் என்னை புரிந்து கொண்டதாகும். சோ ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. இல்ல எதையாவது ஒண்ணு முழுசா புரிஞ்சுக்கிட்டு பிரேமையில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சுதந்திரமாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்க சுதந்திரமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டுமே அதுக்கு பேர் புரிதல். அப்படி இல்லைன்னா அது புரிதல் அல்ல. புத்திங்கிறது எங்க சொன்னா, எனக்கும் ஜீவனுக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் பாலமாக இருக்கிறது. ஆத்மஸ்வரூபம்னா ஆனந்தம். அப்ப நான் யாருன்னா எல்லாமே நான் தான். அப்ப எல்லோரும் ஆனந்தமாக இருப்பதற்காக ஒரு புத்தி சரியாக ஒரு தீர்வை கொடுத்தா அதுக்கு பேர் புத்தி. இன்னொரு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம். வீட்டுல வந்து பயங்கரமா டிவி, ஒரே ரூமு, அம்மா பொண்ணு, பொண்ணு பயங்கரம் வந்து படிக்கிறாங்க, ஒரே ஹால், கிளாஸ்லாம் வச்சுக்கோங்க, ஒரே ஹாலு, இந்த ஹாலுக்குள்ளேயே கிச்சன், அவ்வளவுதான். அப்ப டிவி ஓடும். அந்த அம்மா 24 மணி நேரம் டிவி பார்க்கணும். இந்த பொண்ணு ஏதோ படிக்கிறா, டிஎன்பிசி ஏதோ ஒன்று படிக்கிறா. அப்ப 24 மணி நேரம் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஏழ்மையில இருந்து வெளியே வரணும். இந்த பொண்ணு பயங்கரமா ட்ரை பண்றா. அப்ப டிவி ஓடுது, இவ படிக்கணுங்கிறா. உடனே அம்மா சொல்றா, அம்மா நீ என்ன நேரம் 24 மணி நேரம் படிச்சா நான் என்ன பண்ணா, எனக்கு சொல்யூஷனே இதுதான், இந்த டிவி தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட். ஏன்னா எங்க அப்பா உங்க அப்பா விதவிதமா சம்பாதிச்சு வாங்கியா கொடுத்தாரு, நான் இதை வச்சுதான் என்டர்டைன்மெண்ட் பண்றேன். அந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா நான் முன்னேறணும், இல்லைன்னா நான் இதே வீட்டுலதான் கடைசி வரைக்கும் நான் வாழணும். சோ நான் முன்னேறணும், நான் பாஸ் ஆகணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ல நான் படிக்கணும். பயங்கர சண்டை. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அந்த அம்மா நீ எல்லாம் ஒரு பொண்ணா, படிக்கணும் உன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் படி, இந்த வெளியில உட்காந்து படி, இந்த கப்பு ஸ்கூல்ல உட்காந்து படி. அந்த அம்மா இந்த நீ கப்பு ஸ்கூல்ல உட்காந்து டிவியை பாரு. பயங்கர சண்டை. அப்போ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இந்த அப்ப அந்த பொண்ணு ஒரு நாள் புரிந்து கொண்டாங்க, அம்மாக்கு டிவி பார்க்கணும், நான் படிக்கணும், அவ்வளவுதானே. அப்ப அந்த பிரேமை வருது, அவளை ஏன் டிவி பார்க்காம கெடுக்கணும், அதுக்காக ஏன் சோதத்தை விட்டு கொடுக்குறாரு, என்ன பண்ணணும், ரைட்டு நீ டிவியை பார்த்துக்கோமா, எனக்கு 2 பஞ்ச பொருள் காதுல நல்ல இடிக்கு பஞ்சு அடைச்சும் ஒரு மூலையில உட்காந்து சோத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு நான் பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை,
டிவில இருந்து வர்ற ஒளியும் சவுண்டு தானே எனக்கு பிரச்சனை. நான் பாட்டு சோகத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப சோகத்தை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு மஞ்ச வச்சுட்டு படிச்சோம்னா முடிஞ்சு வச்சு அந்த அம்மாவும் டிவி பார்க்கலாம், நானும் படிக்கிறேன். இது எவ்வளவு சிம்பிளான சொல்யூஷன். இதுக்கு பேர் தான் புரிதல். அப்ப அவர்களும் சுதந்திரமாக இருக்கிறார்கள், நானும் சுதந்திரமா இருக்கேன். இதுக்கு பேர் தான் தீர்வு, இதுக்கு பேர் தான் புரிதல். அப்படி இல்லாம சண்டை போட்டு டிவியை உடைச்சு, இல்லைன்னா நான் படிக்காம புத்தகத்தை உடைச்சு ஃபெயில் ஆகுறது என் சுதந்திரம் போச்சே அப்படின்னா அது வரல. இல்லைன்னா ஐயோ அம்மா பாவம் புரிதலாம் பாசத்துல அம்மா டிவி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 0 மார்க் எடுத்தா அதுக்கு பேரு புரிதல் அல்ல. அப்போதும் புரிதல் அல்ல. அப்ப தான் சுதந்திரம் கெட்டு போனா அதுக்கு பேரு புரிதலா? சோ புரிதல் என்பது ஆத்மாவுக்கு இட்டு செல்வது. ஆத்மானா எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே அயாமா தான். அப்ப எல்லோரும் ஆனந்தமாக இருப்பதற்காக ஒரு அறிவை நீ கொண்டு வந்து அங்கே ஒரு சுதந்திரமாக இருக்க உதவுக்கு பேரு தான் புரிதல். சோ அப்படி நம்ம ட்ரை பண்ணோம்னா, புரிதலை புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவாக நாம் கையாளலாம். சுதந்திரம் கெடாது. சோ இதுதான் என்னுடைய பதில்.